அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனுடன் நபி வழியும் அவசியமா என்ற தலைப்பை நாம் சற்று விளக்கமாக பார்க்க உள்ளோம். மக்களுக்கு அருளப்பட்டதை நீ அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்பதற்காகவும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த போதனையை உமக்கு அருளினோம் என்று திருமறையில் அல்லாஹ் தன்னுடைய வசனங்களில் கூறுகிறான். முகமதே, உமக்கு வேதத்தை அளித்து நீர் விளக்குவதற்காகவும் அவர்கள் சிந்திப்பதற்காகவும் தான் இந்த வசனத்தை அருளினோம் என்ற விஷயம் தெளிவாக தெரிகிறது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விளக்கம் இருந்தால் மட்டும்தான் திருக்குர்ஆனை அழகான முறையில் நாம் விளங்கிக் கொள்ள முடியும். அல்லாஹுவையும் இறுதி நாளையும் நம்பி அல்லாஹுவை அதிகம் நினைக்கும் உங்களுக்கு அல்லாஹுவின் தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் சொல்கிறான், வாக்கீமு ஸலாத் வாத்து ஜக்காத், தொழுகை நிலைநாட்டுங்கள், ஜக்காத்து கொடுங்கன்னு சொல்லிட்டு தன்னுடைய திருமறையில் அல்லாஹ் சொல்கிறான். அது எப்படி நம்ம தொழுகணும், எப்படி ஜக்காத் கொடுக்கணும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய சொல் செயல் அங்கீகாரம் மூலம் என்ன பண்ணுறாங்க, அழகான முறையில் விளக்கம் நமக்கு கொடுக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டிய முன்மாதிரியான வாழ்க்கை முறை ஹதீஸ்களில் தான் கிடைக்கும். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விளக்கம் அவசியத்திலும் அவசியம். எனவே நபி அவர்களின் வழிகாட்டுதல் நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது.